ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பி சர்வீஸில் எப்படி பவர் பி டேட்டா மாடல் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய பவர் பி டேட்டா செட்டு லோக்கலில் இருக்குது. இதை நான் வந்து பவர் பி சர்வீஸில் ஒரு ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பவர் பி சர்வீஸ் போகிறேன். ஸோ இங்கே வந்து டெஸ்டிங்கிற ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீமியம்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன ஒர்க் ஸ்பேஸ்னு. நார்மல் ஒர்க் ஸ்பேஸ்னா இந்த மாதிரி இருக்காது. ஓகேவா, ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸ்ல மட்டும் தான் இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ என்னோட டேட்டா மாடல் நேம் வந்து இதுதான், சூப்பர் ஸ்டோர் மாடல். இந்த டேட்டா செட்டை நான் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஓப்பன் டேட்டா மாடல், ரைட் டாக்ஸ் குறிஸ், இந்த ரெண்டுமே டிசபிள் ஆகிருக்கு. மிச்சம் எல்லா ஆப்ஷனும் எனபிள் ஆகி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இதில் பவர் பின்னு இருக்கும். இந்த ட்ராப்டவுன் இது எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதில் ஜென்ரல் இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்க, டேட்டா மாடல் செட்டிங்ஸில் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, யூசர் கேன் எடிட் டேட்டா மாடல் இன் பவர் பி சர்வீஸ். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓப்பன் டேட்டா மாடலும் இந்த ரைட் டாக்ஸ் குறிஸ்ங்கிறதும் எனபிள் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ நான் பேக் போகிறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஓப்பன் டேட்டா மாடலும் இந்த ரைட் டாக்ஸ் குறிஸ் இந்த ரெண்டுமே எனபிள் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை சொல்கிறேன், ஓப்பன் டேட்டா மாடல். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய பவர் பி சர்வீஸில் நம்ம டேட்டா மாடலை அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இதை பார்த்துக்கோங்க. கீப் இன் மைண்ட் யுவர் சேஞ்சஸ் வில் பி பெர்மனன்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி சேவ்டு. ஓகேவா, நீங்கள் எது சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும் பவர் பி சர்வீஸில். ஓகேவா, அந்த டேட்டா செட்டில் இந்த மாடலில் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் பவர் பி சர்வீஸில். ஸோ நான் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் போடுறேன். ரீஜியனுக்கும் இங்கே உள்ள ரீஜியனுக்கும் ரிலேஷன்ஷிப் போடுறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே வந்து மெனி இருக்கும். ஸோ அதனால் 1 to many போட்டிருக்கேன், சிங்கிள் போட்டிருக்கேன். ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லோக்கலில் நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு பெரிய டேட்டா மாடல் வச்சுருக்கிறோம், நிறைய டேபிள்ஸ் இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம மறுபடியும் பவர் பி ஃபைலை ஓப்பன் பண்ணி மறுபடி அதில் டேட்டா மாடலை சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இங்கே பவர் பி சர்வீஸ்லேயே பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை பண்ணிவிட்டு ஓகே, இது வந்து ஒரு அப்டேட்டு. இப்போ நீங்கள் வந்து காலம் ஆட் பண்ணுறது, மெஷர் ஆட் பண்ணுறது எதுனாலே பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இங்கே ஆப்ஷன் பார்க்கலாம், நியூ மெஷர் இருக்குது, நியூ காலம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம பவர் பி சர்வீஸில் இவ்வளோ சேஞ்சஸை நம்ம பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா பேக் போகிறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகேவா, நீங்கள் எதுவும் சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை. எதுவும் ஃபைலில் போய் சேவ் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம லோக்கலில் சேவ் பண்ணுற மாதிரி அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கே போயிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய மறுபடி செக் பண்ணுறேன், நமக்கு வந்து நம்ம பண்ண சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நான் ஒரு டைம் செக் பண்ண போகிறேன். அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டேட்டா மாடலுக்கு போகிறேன். டேட்டா மாடல் போயிட்டு ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நம்மளுடைய சேஞ்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ண டேட்டா செட்டில் டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த இன்னொரு ஆப்ஷன்னு சொல்லிடுறேன், ரைட் டாக்ஸ் குறிஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னே லோக்கலில் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் டூல்ஸில் இப்போ இந்த இதில் டாக்ஸ் ஸ்டுடியோ போயிட்டு நம்ம லோக்கலில் பண்ணியிருப்போம். திருப்பி தனியாக டாக்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அதில் கனெக்ஷன்ஸ் இங்கே அதில் போட்டு பவர் பி சர்வீஸில் கனெக்ஷன் போட்டு நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். தனியாக டாக்ஸ் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்லேயும் பண்ணலாம், இல்லை இதுலேயும் இந்த மாதிரியும் பண்ணலாம். இதில் கிளிக் பண்ணாலும் வரும். இப்போ என்னன்னா நமக்கு பவர் பி சர்வீஸ்லேயே அந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கலில் பண்ண ஆப்ஷன் நமக்கு பவர் பி சர்வீஸ்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் டாக்ஸ் குறிஸ்ன்னு கொடுக்குறேன்.
ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவாலுவேட்டிங்கில் டாப் என் 100 இந்த 100 ரோஸ் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் 100 ரோஸ் வந்துருக்கு. இப்போ நீங்கள் கொரியங்க மாடிஃபைனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன எழுதுறேன்னா சம்மரைஸ், இந்த டேபிள் நேம் வந்து என்னென்னா ஆர்டர்ஸ்ங்கிற டேபிள். நான் எதை சம்மரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா செக்மெண்ட்டை சம்மரைஸ் பண்ணுறேன். கமா டபுள் கோட்ஸ் போட்டு சேல்ஸ் அமௌண்ட் கமா சம் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இந்த குறியை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் எகென்ஸ்டாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? பவர் பை சர்வீஸ்லேயே அனலைஸ் பண்ணிக்கலாம். லோக்கலில் பண்ணால் கூட அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நமக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பவர் பிஐ அந்த ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளால இதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.